உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் ஒரே வகையான கொள்கைகளை கொண்டு உருவாகி வந்த உலகளாவிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீரிழிவு. ஆனா ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை 20 பிரிச்சிருக்கிறத பார்க்க. 20 முறைனா என்ன மாதிரியான? கபத்தால் ஏற்படுவது 10, பித்தத்தால் ஏற்படுவது 6, வாதத்தால் ஏற்படுவது 4. கபத்தால் ஏற்படுவதும் பித்தத்தால் ஏற்படுவதும் 100% குணமாக்கக்கூடியது. இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்தா குணமாகாதுன்னு சொல்றோம், அப்படி கிடையாது. செரிமான மண்டலத்துல நிறைய கோளாறுகள் ஏற்படும், ஜீரணமின்மை இருக்கும், இல்ல விதவிதமான பசி. ஒரு நாளைக்கு பார்த்தா 8 மணிக்கு சாப்பிடுவோம், திருப்பி 10 மணிக்கு பசி. அவர்களுடைய நாடியை நாங்க பரிசோதனை செய்யும் போது வாத பித்த கபம் மட்டுமல்ல, உடம்புல வர்மங்களுடைய பலம் எப்படி இருக்கு. ஒரு 20 நிமிடம் அவங்க எங்க கூட நேரம் செலவு செய்ய முடியும்னா அந்த 20 நிமிடத்துல அவங்களுக்கு இருக்க வரப்போற நோய்களை பற்றி கூட 20-25 வயசு, ஏன் அதுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கூட சுகர் வருது. அதுக்கு என்ன காரணம் குருஜி? 3 காரணங்கள். முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குருஜி? 1 கிலோ எடை நம்ம உடம்பு இருக்குன்னா அந்த 1 கிலோ எடைக்கு 5 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை நம்ம சேர்க்கணும். அவியல், மசியல், பொரியல், கூட்டு இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஆயில் ஃப்ரைடு ஒரு ஃபுட்டு ஒண்ணு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இதுக்கு மேல கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆகுது? உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களோடு சேர்ந்து மருத்துவ தகவல்களும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோய் வர காரணம் என்ன, சர்க்கரை நோய் வந்தா எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத ஆயுர்வேத முறைப்படி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். குருஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய விஷயங்கள் ஆயுர்வேதிக்க நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் குருஜி? என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறத விட என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா ஆயுர்வேத மருத்துவம் வேற, சித்த மருத்துவம் வேற அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா உண்மையை பார்த்தோம்னா ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் ஒரே வகையான கொள்கைகளை கொண்டு உருவாகி வந்த, இன்றைக்கு நம்ம எல்லாராலும் பின்பற்றப்படுகின்ற மருத்துவ முறையா தான் இருக்கு. 3 தோஷங்கள், 7 தாதுக்கள், உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள், வர்மங்கள், அவயங்கள்னு சொல்லி அனாட்டமி முதல் கொண்டு, பிசியாலஜி முதல் கொண்டு, நோய் புரிதல், நோயை குணமாக்க உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் முதல் கொண்டு, பெரும்பாலான மூலிகை மருந்துகளும் அதோடைய குணங்களும் எல்லாமே ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே முறையாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆயுர்வேத மருத்துவம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் சார்ந்த மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் மருத்துவம் சொல்லும் போதே சித்த மருத்துவம் முழுமையான தமிழ் மருத்துவமாக இருக்கிறது. எது முதல்ல வந்தது, எதிலிருந்து இன்னொன்று பிரிந்து வந்தது அப்படின்னு நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட 2 மருத்துவ முறைகளுமே ஒரே வகையான அடிப்படை கொள்கைகளை கொண்டிருக்கிறதுனால பெரிய வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே குருஜி. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, உலகளாவிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீரிழிவு. அந்த நோயை எல்லாரும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் கூட இப்ப அந்த நோயை ஃபேஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. இந்த நோய்க்கான காரணம் என்ன குருஜி? நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இன்று நேற்று அல்ல. இன்றைக்கு மனிதன் ஒரு கலாச்சாரமாக, நாகரிகமாக வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்தே இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றிய குறிப்புகள் வரதை பார்க்கிறோம். இப்ப தமிழ் மருத்துவத்துடைய வயது என்ன, ஆயுர்வேத மருத்துவத்துடைய வயது என்னங்கிறது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சொல்றாங்க 5000 வருஷங்கிறாங்க, யுகங்களாக இருக்கு அப்படிங்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த மருத்துவ முறைகளிலேயே நீரிழிவு நோயை பற்றியும் சர்க்கரை நோயை பற்றியும் ரொம்ப அழகான குறிப்புகளோடு, நோய் ஏற்படுவதற்கான காரணம், உடல் உழைப்பு குறைவிலிருந்து உடல் எடை அதிகமாக இருப்பதிலிருந்து உடலுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த தொடர்புல மன அழுத்தம் அதிகமாகும் போது மனதில் இருக்கக்கூடிய கோபமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத சூழல், அது எப்படி நமக்கு நோயை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுல இருந்து
இன்றைக்கு நம்ம எல்லாரும் உடம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேன் பண்றோம், ரத்த பரிசோதனை பண்றோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நோயை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாதம், பித்தம், கபம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சீரற்ற தன்மையில ஆரம்பிச்சு உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதுல ஏன் சர்க்கரை நோய் இந்த தாதுக்களை மாற்றும் போது, ஒவ்வொரு தாதுக்களை பாதிக்கும் போது என்ன வகையான நிலை அறிகுறிகளை அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுல இருந்து சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள்ல இருக்க பாதிப்புகள், வர்மங்கள்ல அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அவயங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் வரை அவ்வளவு அழகாக சர்க்கரை நோயை பற்றி விவரித்திருக்கிறத பார்க்கிறோம். இப்ப சர்க்கரை நோய்னா என்னன்னு சொல்றோம் நம்ம? இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், தேவைப்படாத சர்க்கரை நோய், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், வெறும் 4 தானே பாக்குறோம். ஆனா ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை 20 பிரிச்சிருக்கிறத பார்க்கிறோம். 20 முறைனா என்ன மாதிரியான? 20 வகை. அதாவது கபத்தால் ஏற்படுவது 10, பித்தத்தால் ஏற்படுவது 6, வாதத்தால் ஏற்படுவது 4. நம்ம இதை சொல்லும் போது நம்ம யோசிப்போம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு. இப்ப நம்ம இன்றைக்கும் கூட சர்க்கரை நோயை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஒன்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, இன்னொன்று சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய சித்தர்களும் அறிஞர்களும் அவ்வளவு அழகாக சிறுநீர் வெளிவரக்கூடிய நிறத்தை கொண்டு, மனத்தை கொண்டு, சிறுநீரை ஒரு பாத்திரத்துல நம்ம வச்சோம்னா உள்ளே சேருகின்ற உப்புகளுடைய தன்மையை கொண்டு மிக அழகாக சர்க்கரை நோயை கபத்தால் ஏற்படுவது 10னும், பித்தத்தால் ஏற்படுவது 6னும், வாதத்தால் ஏற்படுவது 4னும் பிரிச்சிருக்கிறத பார்க்கிறோம். இதோட தாற்பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபத்தால் ஏற்படுவதும் பித்தத்தால் ஏற்படுவதும் 100% குணமாக்கக்கூடியது. இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்தா குணமாகாதுன்னு சொல்றோம், அப்படி கிடையாது. சர்க்கரை நோயையும் குணப்படுத்த முடியும். இந்த 20 வகையில 16 வகை முற்றிலுமா குணப்படுத்தக்கூடியது, மீதி 4 வகை மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தி வாழக்கூடியது. இந்த 16 வகை குணப்படுத்தக்கூடியதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த 16 வகை அப்படின்றது எதுக்கு கீழே வரும்? 16 வகை அப்படிங்கிறதுல முதல்ல பித்தத்தால் ஏற்படுவது 6ன்னு நம்ம சொல்றோம், கபத்தால் ஏற்படுவது 10ன்னு சொல்றோம். இப்ப கபம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்புல இருக்குன்னா என்ன அறிகுறிகள் இருக்கும்? கபம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்புல வருதுன்னா முதல் அறிகுறி, பொதுவா சர்க்கரை நோய் வந்தா என்ன ஆகும்? சர்க்கரை நோய் வந்தா நமக்கு வெயிட் அதிகமா போடும், இல்ல சுகர் லெவல் கம்மி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள். சர்க்கரை அதிகமா இருந்தா உடல் எடை குறையும். நம்ம உடம்பு குறைஞ்சு உடம்புல அசதி வரும்போதுதான் முதல்ல டாக்டர் கிட்ட போவோம். ஏதோ என் உடம்பு குறையுது, எனக்கு அசதி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கபம் சார்ந்த சர்க்கரை நோய் வரும்போது முதல் மாற்றமே உங்க எடை வேகமா குண்டாக ஆரம்பிக்கும். நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, மாசம் மாசம் உங்களோட எடை மட்டும் கூடிக்கொண்டே போகும். இப்ப சர்க்கரை வந்தா நமக்கு என்ன இருக்கும்? அதிக வியர்வை இருக்குமா? அதிகமா சிறுநீர் கழிப்புமா? அதிக பசி இருக்குமா? அதிக வியர்வை இருக்குமா? இது 4மே கபம் சார்ந்த சர்க்கரை நோயில இருக்காது. நீங்க நல்லா உழைச்சா கூட ஒரு துளி வேர்வை வருவது கூட பார்க்க முடியாது. ஸோ இதுதான் கபத்துடைய ஒரு குணம். கபம் சார்ந்த சர்க்கரை நோயில இந்த 4 விஷயங்களும் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் ஏன் சர்க்கரை நோயுடைய சிகிச்சை மனிதனுக்கு மனிதன் வேறுபடுது அப்படின்னா அதற்கான காரணம், முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, எல்லா சர்க்கரை நோயாளியும் ஒண்ணு கிடையாது. எல்லா சர்க்கரை நோயும் அதே போல ஒரே மாதிரி குணப்படுத்த முடியாதது கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில கபம் சார்ந்த சர்க்கரை நோயில உடல் எடை கூடுறது ரொம்ப அதிகமா இருக்கும், உடல் சோர்வு மிக அதிகமாக இருக்கும். எல்லா வகையான சர்க்கரை நோயில பொது பலனாக இருந்தாலும் சில சர்க்கரை நோயாளிகளை நீங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ என்னால காலையில எழுந்துக்கவே முடியல. நம்மலாம் உடம்பு முடியலன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், ஆனா அவங்க சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுத்தாலே என் உடம்பு வலிக்குதும்பாங்க. ஸோ இதெல்லாம் கபம் சார்ந்த சர்க்கரை நோய். இதே பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்க்கு நீங்க வரும்போது நீங்க இதுல என்ன அறிகுறி பார்க்கலாம்? கடுமையான உடல் எடை குறையும். ஒரு மாசத்துல 8 கிலோ 10 கிலோ எடை குறைஞ்சிருவாங்க. ஆள் பார்த்தா ஒல்லியாயிருவாங்க, ஆனா நீங்க மிஷின் மேல ஏறி பார்த்தீங்கன்னா இடையில ஒரு மாற்றம் இருக்காது. அதே போல அவங்களுக்கு சிறுநீர் எப்பவுமே பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக போக ஆரம்பிக்கும். நம்ம கூட மஞ்சக்காமல இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. ஆனா நிறம் எப்பொழுதுமே மஞ்சளா இருக்கும். நீங்க எவ்வளவு தண்ணி குடித்தாலும் மஞ்சளா இருக்கும். செரிமான மண்டலத்துல நிறைய கோளாறுகள் ஏற்படும். ஜீரணமின்மை இருக்கும், பசியின்மை இருக்கும், இல்ல விதவிதமான பசி. ஒரு நாளைக்கு பார்த்தா 8 மணிக்கு சாப்பிடுவோம், திருப்பி 10 மணிக்கு பசிக்கும். ஒரு நாள் பார்த்தா 8 மணிக்கு சாப்பிடுவோம், ராத்திரி 8 மணி வரலும் பசி இருக்காது. ஒரு நாளைக்கு 8 முறை 7 முறை லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி மலம் கழிந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயில ஏற்படும். ஸோ இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் ஒரு சர்க்கரை நோயாளியை புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்த் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, உடம்பு முதல்ல வாதமா பித்தமா கபமாங்கிற புரிதல்.
அடுத்து நம்ம வயசு, வாத வயசுல இருக்குமா, பித்த வயதா, கப வயதா? அதுக்குமே வயசுலாம் இருக்கா குருஜி? இப்ப வந்து வாத வயசு, பித்த வயசு அப்படின்ற மாதிரி. ஆமா, நீங்க பிறந்ததுல இருந்து 32 வயசு வரையிலும் உங்களுக்கு கப வயது, 32ல இருந்து 82 வரையிலும் உங்களுக்கு பித்த வயது, 82ல இருந்து 120 வரையிலும் உங்களுக்கு வாத வயது. என்ன அடிப்படையில் இதெல்லாம் பிரிக்கிறாங்க குருஜி? பொதுவா நமக்கு அந்த காலநிலையுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி விகிதங்கள். பொதுவா நம்மளோட பிசிக்கல் பாடின்னு நம்ம பார்க்கறோம்னா, இந்த பிசிக்கல் பாடிங்கிறது முழுக்க முழுக்க கபம் சார்ந்தது. உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் எலிமெண்ட், அதாவது இந்த உடம்புக்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே பித்தம் சார்ந்தது. உடம்பு இயங்குவதற்கு தேவையான முயற்சிகள் அனைத்துமே வாதம் சார்ந்தது. ஸோ அந்த வகையில இந்த 32 வயசு வரலும் கப வயது தான், 82 வயது வரையிலும் நீங்க பித்த வயது தான், 82ல இருந்து மேல இருக்கிறது அனைத்துமே நம்ம வந்து வாத வயதுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட அடிப்படையில நம்மளோட சிகிச்சை முறைகளே மாறும். அதே போல காலநிலையை முக்கியமான காரணியா எடுப்போம். நம்ம கோடை காலத்துல இருக்குமா, மழை காலத்திலயா, குளிர் காலத்திலயா, முன்பனி, இளவேநீர் காலத்துல எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சு அதற்கு ஏற்றாற் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 விதமான ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதை அனலைஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு என்ன சாப்பாடு தேவை, உங்களுக்கு என்ன பயிற்சிகள் தேவை, உங்களுக்கு தியானம் தேவையா, மூச்சு பயிற்சியில எந்த வகையான மூச்சு பயிற்சி தேவை, அப்புறம் மருந்துகள் என்ன தேவை, இந்த சிகிச்சை முறை வரும். இதை பொறுத்து தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குணமாக்க முடியுமா, முடியாதா, கட்டுப்படுத்த முடியுமா, நோய் ஆரம்ப நிலையில இருக்கா இல்ல ரொம்ப மாறிய நிலையில் இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பொறுத்து தான் சர்க்கரை நோயுடைய சிகிச்சை இருக்குமே தவிர, நீங்க ஒரு பிளட் டெஸ்டோட வந்தோன்னா உங்களுக்கு சர்க்கரை 300 இருக்கு, இந்தாங்க 4 மாத்திரை சாப்பிடுங்க, இல்ல உங்களுக்கு சர்க்கரை 200 இருக்கு, இந்தாங்க 2 மாத்திரை சாப்பிடுங்க, இது கிடையாது சிகிச்சை. ஏன் வந்து இன்றைக்கு சர்க்கரை நோயோட நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம்னா, ஒரே காரணம் என்னன்னா, சர்க்கரை நோயை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை கூட இன்னும் நம்ம யாரும் முயற்சி எடுக்கல. ஏன்னா நீங்க சொல்லும் போது எங்களுக்கே வந்து தெரியுது, பொதுவா வந்து சர்க்கரை நோய் அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுல எந்த அளவுல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகள் கொடுப்பாங்க அப்படின்றது. ஆனா நீங்க சொல்லும் போதுதான் 3 வகையா இருக்கு, அந்த ஏஜ் குரூப்புக்குன்னு இருக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு மருத்துவம் கொடுக்குறது அப்படின்றது எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சர்க்கரை வியாதியில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் வந்து நம்மளுடைய ஆயுர்வேதத்துல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. இப்ப வந்து உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன அறிகுறிகளோட வந்தா அவங்க இந்த ஏஜ்ல இருக்கிறாங்க, இந்த ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறீங்க? பொதுவா சர்க்கரை நோய்க்கு பிரதானமா நம்ம பார்க்கறது சிறுநீர் பரிசோதனை. 20 வகையான சிறுநீர் முறைகள் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயாளி, ஒரு கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளி வராருன்னா, அவருடைய சிறுநீர் பார்த்தீங்கன்னா பொதுவாக வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரா இருக்கும். அந்த சிறுநீர் கழித்த பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமான உப்பு படிவதை நம்ம பார்க்க முடியும். இது ஆரம்ப கட்ட, அதாவது கபம் சார்ந்த. இது வந்து கபத்துல 10 வகையில ஒரு வகை இந்த மாதிரி இருக்கும். பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயோட ஒருத்தர் வராருன்னா, அவருடைய சிறுநீர் வந்து நீங்க மஞ்சளை துணியில போட்டா என்ன அளவுக்கு வருமோ, கிட்டத்தட்ட என்னுடைய உடை கலர்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிறுநீருடைய நிறம் இருக்கும். அவங்க என்ன தண்ணீர் குடித்தாலும் என்ன செய்தாலுமே இந்த நிறத்துல தான் அது இருக்கிறத பார்க்க முடியும். கடுமையான எரிச்சலோடு இருக்கும். கபம் சார்ந்த சர்க்கரை நோயில சிறுநீர் பெருக்கியா இருக்கும். அதாவது எவ்ரி 2 hours ஒன்ஸ் அவங்க ஒரு 1/2 லிட்டர் ஒண்ணுக்கு போற அளவுக்கு போயிட்டே இருக்கும். அதே பித்தத்துல அந்த அளவு குறைவா இருக்கும். இதே வாதம் சார்ந்த ஒரு சர்க்கரை நோய் உங்களுக்கு வருதுன்னா, யானையுடைய சிறுநீர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சிறுநீருடைய தன்மை இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் வரும்போது சிறுநீர் நீர்த்தன்மையோட இல்லாம திக்கா, புரோட்டீன் கலந்து போகிற மாதிரி திக்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஆரம்ப கட்ட நிலை. அதே போல நான் சொன்ன மாதிரி வந்திருக்கக்கூடிய வயதுங்கிறது 1லிருந்து 32 கப வயது, 32லிருந்து 82 பித்த வயது, 82லிருந்து 120 வாத வயதுன்னு வரும்போது அதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். 3வது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள். அவங்க வந்து சைவமா இருக்காங்களா, அசைவமா இருக்காங்களா என்னங்கிறது நம்ம பார்ப்போம். 4வது அவர்களுடைய எக்ஸசைஸ் பேட்டர்ன். அவங்க என்ன வகையான உடற்பயிற்சிகளை செய்யறாங்க. 5வது உடல் கழிவு நீக்கம் எவ்வாறு நடைபெறுது, தினசரி அவங்க மோஷன் போறாங்களா இல்லையா, நைட்ல எத்தனை முறை ஒண்ணுக்கு போறாங்க, ஒண்ணுக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு, குவான்டிட்டி எப்படி இருக்கு, இது 5வது. 6வது ரொம்ப முக்கியமானது, இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வேறு ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டிருக்கா. ஏன்னா இப்ப நீங்க பாக்குறது கோவிடுக்கு அப்புறம் சர்க்கரை நோய் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறத பாக்குறோம். சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் ஏற்பட்டு இது நேரடியா உடம்புல வந்ததா இல்ல தொற்றுக்கள் நமக்கு தூண்டப்பட்டதா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. 7th ஃபேக்டர் ஹெரிடிட்டரி ஃபேக்டர். அவங்களுக்கு ஒருவேளை அப்பா அம்மா உறவின் முறைகள்ல ரத்த சொந்தங்கள்ல எத்தனை பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, என்ன வகையான கட்டுப்படுத்தப்படுற இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயில என்ன இருக்குங்கிற புரிதல். 8வது
அவங்களுடைய ஹேபிட்ஸ்ல எந்த ஹேபிட்ஸ் வந்து இந்த சக்கரை நோயை ட்ரிகர் பண்ணுது. ஒரு மது அருந்தக்கூடிய பழக்கம், அல்லது இரவு நேரங்கள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம், பெண்களா இருக்கும்போது இனிப்பு மேல இருக்கக்கூடிய பிரியமும், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இல்ல ரொம்ப அதிகமான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாம் சக்கரை நோயை ட்ரிகர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது, நமக்கு வேற ஏதாவது உடல் நோய் இருந்து அந்த நோயுடைய வெளிப்பாடா சக்கரை நோய் நமக்கு வந்திருக்கா. இன்னைக்கு ஒரு ஹார்ட்டோட நம்ம போராடுறோம், ஒரு இதய நோய் நமக்கு இருக்கு, ஆனா கவனிச்சிருக்க மாட்டோம். பட் இதயத்தோட செயல்பாடு மாற மாற உடம்புல இருக்க நாளமில்லா சுரப்பிகள் மாறும், அப்ப நமக்கு வரும். த லாஸ்ட் ஃபேக்டர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் டயபெட்டிஸ். மனதில் இருக்கக்கூடிய காரணிகள் அல்லது மனநோய்கள் நமக்கு என்ன பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்த நாங்க பாக்குறது நாடி பரிசோதனை. ஒரு நோயாளி வரும்போது அவர்களுடைய நாடியை நாங்க பரிசோதனை செய்யும் போது வாத பித்த கபம் மட்டுமல்ல, உடம்புல வர்மங்களுடைய பலம் எப்படி இருக்கு, வர்மங்கள்ல மாற்றம் வந்திருக்கா, உடம்புடைய சக்தி ஓட்டம் சொல்லக்கூடிய சக்கரங்கள்ல மாற்றம் வந்திருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்டா கொடுப்போம். இப்ப இந்த நாடி பரிசோதனை மூலமா சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படின்றத கூட நீங்க உங்களால கணிக்க முடியுமா குருஜி? நிச்சயமா முடியுமா. 3 விஷயங்களை பொறுத்துதான் ஒரு நோயை நம்ம புரிஞ்சுக்கிறது. தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம். தர்ஷனம்ங்கிறது ஒரு நோயாளி வரும்போது அவங்களுடைய முக அமைப்பு எப்படி இருக்கு, முகம் வீங்கி இருக்கா, சுருங்கி இருக்கா, கை கால் வீக்கம் இருக்கா, கருப்பு நிற மாற்றங்கள் இருக்கா, வேற தோல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், நாக்குல இருக்கக்கூடிய மாற்றங்கள், கண்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய மாற்றங்கள், தோல் வறட்சி எப்படி இருக்கு, இல்ல தோல்ல வேற ஏதேனும் நோய்கள் இருக்கா, பாதங்களோட வெடிப்பு இருக்கா, இந்த மாதிரி பண்றதுதான் தர்ஷனம்னு சொல்லுவோம். ஸ்பர்ஷனம்ங்கிறது பிசிக்கல் எக்ஸாமினேஷன். பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல தான் நாங்க நாடி பாக்குறது, அப்புறம் அவங்களோட மற்ற கேள்விகள். 3வது வர்றது பிரஷ்னம்னு சொல்லுவோம், இன்ட்ராக்ஷன். இப்போ ஒரு நோயோட ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது நான் ஜஸ்ட் கெஸ் பண்ண முடியாது, அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள். நான் சொன்ன 10 விஷயங்களை நம்ம கேட்டு புரிந்துக்கக்கூடிய முறைகள் வந்து பிரஷ்னம்னு சொல்லுவோம். இந்த 3ஐ கொண்டுதான் ஒரு நோயாளியுடைய தன்மையும் நோயையும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். இதுல மெடிக்கல் டெஸ்ட், ஸ்கேன் பண்றது, இதெல்லாம் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு தான் தேவையே தவிர ஒரு 20 நிமிடம் அவங்க எங்க கூட நேரம் செலவு செய்ய முடியும்னா அந்த 20 நிமிடத்துல அவங்களுக்கு இருக்க வரப்போற நோய்களை பற்றி கூட ஒரு அழகான ஒரு ஷார்ட் எஸ்ஸேவே எழுதி கையில கொடுத்துருவோம். நீங்க பேசுற விதத்திலே தெரியுது கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயம் சாத்தியமானது அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. இப்ப வந்து சர்க்கரை நோய் இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத அவங்களுடைய உடல்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க? சரி, ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆயுர்வேதத்துல நிதானம், சம்பிராப்தி, பூர்வ ரூபம், ரூபம், உபதிரவம் சொல்லி 5 ஸ்டேஜ்ல நிலைகளை சொல்லுவோம். நிதானம்ங்கிறது நோய் வரதுக்கான காரணம். பூர்வ ரூபம் நோய் வரத்துக்கு முன்னாடி உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள். ரூபம் நேரடியா உடம்புல நோய் இருக்குன்னு உறுதி செய்யக்கூடிய அறிகுறிகள். சம்பிராப்தி நோய் எவ்வாறு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுதுன்னு சொல்லக்கூடியது. உபதிரவம் நோய் வந்திருக்கு, நம்ம முறையான சிகிச்சையில இல்ல நோயை பத்தியே நமக்கு தெரியல, அதனால ஏற்படுறத உபதிரவம் சொல்லுவோம். பக்க விளைவுகளை உபதிரவம் சொல்லுவோம். ஸோ இந்த 5 வச்சுதான் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடியது நோயா இருக்கா, நோய் வரப்போதா, இல்ல உடம்பு ஆல்ரெடி அதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்துதான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சர்க்கரை நோய் வருது. சர்க்கரை நோய் வரும்போது இன்றைக்கு சர்க்கரை நோயை ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னு ஒரு பேர்ல கூப்பிடுறாங்க. சர்க்கரை நோய் வருதுன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள்ல அது மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சர்க்கரை நோய் நம்ம ஜீரண மண்டலத்தை தாக்க போகுது, இல்ல ஜீரண கோளாறுனால சர்க்கரை நோய் ஏற்படுதுன்னா உங்களுக்கு 3 வகையான அறிகுறிகள் தெரியும். நம்பர் 1, அதீத பசி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2வது வகை விஷமா அக்னின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல பசிக்கும், உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சோம்னா ஒரு இட்லி சாப்பிட்டா வயிறு நிரம்பிடும். சரி, வயிறு நிரம்பிச்சுன்னு விட்டோம்னா அடுத்த 1 மணி நேரத்துல திருப்பி ஏதாவது சாப்பிடணுங்கிறது அளவுக்கு நமக்கு மனசுல ஒரு உந்துதல் ஏற்பட ஆரம்பிக்கும். இது 2வது. 3வது, நிறைய சாப்பிடுவோமே தவிர எடை கூடாது, உடம்புக்கு பலம் வராது. இது செரிமான மண்டலத்தை சர்க்கரை நோய் பாதிக்குதுன்னா முதல்ல ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 அறிகுறிகள் தான். இது நம்ம எல்லாருக்குமே தற்காலிகமா ஏற்படும். இப்ப நம்ம ஒரு பிரயாணம் போறோம், இல்ல ஒரு டென்ஷன்ல இருக்கும், அன்னைக்கு ஒருவேளை நமக்கு அப்படி இருக்கும். ஆனா 1 மாதத்துக்கு மேல அல்லது 2 மாதத்துக்கு மேல இந்த மாதிரி டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ சந்தித்து நாடி பார்த்து உடம்புல இருக்கக்கூடிய நோய் தன்மையை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். செகண்ட், இந்த செரிமான மண்டலத்துல இருக்க கோளாறு நம்மலாம் ரொம்ப பிஸியா இருக்கும், நம்மளால பாத்துக்க முடியல, அது நேரா அடுத்து ரத்த மண்டலத்துக்கு போகும். ரத்த மண்டலத்துக்கு போன உடனே நம்ம உடம்புல 2 வகையான மாற்றங்கள் ஏற்படும். முதல் மாற்றம், நமக்கு ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய பிளட்டோட குவாலிட்டி குறைந்து போகக்கூடிய ஒரு நோய் ஏற்படும். பெரும்பாலும் இந்த நோய் ஏற்படும் போது என்ன ஆகும், கடுமையான சோர்வு, காலையில என்னால எழுந்துக்கவே முடியல,
என்னால வேலை செய்ய முடியல, என்னால திங்க் பண்ண முடியல, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, எந்த வேலையும் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் வேலைக்கு போய் ஆகணும். ஸோ உந்துதலோட போவேன், என்னோட ப்ரொடக்டிவிட்டி 50% குறைஞ்சு போச்சு, ரத்த சோகை. இல்ல அடுத்த ஸ்டேஜ், இந்த ரத்தத்திலேயே இன்னொரு மாற்றம், கட்டுப்படாத சர்க்கரையா இருக்குன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீர்த்தன்மை, அதிகமான யூரின் போறதுனால நீர்த்தன்மை குறைஞ்சி குறைஞ்சி பிளட்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல தான் ஸ்ட்ரோக் வரும். இன்னைக்கு நிறைய பேர் இளமையா இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் ஸ்ட்ரோக் வரும்போது நம்ம பார்த்தோம்னா சுகர் இருந்ததே எனக்கு தெரியல சார்பாங்க. ஒண்ணு உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும், இல்லைன்னா உப்புச்சத்துக்கள் அதிகமாகி டைரக்டா ஸ்ட்ரோக் வரும். இதுலயும் நீங்க கவனிக்கலன்னா தேர்டு நம்மளுடைய தசை மண்டலத்துக்கு போகும். இதுலதான் பெரும்பாலும் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா ரொம்ப இழைச்சு போயிட்டா, உனக்கு சுகர் வந்துருச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொதுவா இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டா நம்ம பயப்பட மாட்டோம், ஆனா 10 பேர் கேட்கும்போது நம்ம மனசுல ஐயோ ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு தோணும். ஸோ இது தேர்ட் சைன். எடை குறைஞ்சா மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர, ஆனா நீங்க மெஷின் மேல போய் ஏறி பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது டயபெட்டிஸ் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுலயும் நம்ம சரியா கவனிக்கல. இதுக்கு அடுத்து போகும்போது கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடம்புல மாடிஃபை ஆக ஆரம்பிக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால்லாம் ஸ்கை ராக்கெட்டிங்ல இருக்கும். எல்லாமே 300, 500, 700ன்னு போகும். அதே நேரத்துல உடம்புல தேவையற்ற இடத்துல கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும். வயிறோட அடிப்பகுதி, கைப்பகுதி, பெண்களுக்கு மார்பக பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, அதாவது பாடியோட ஷேப் ஒரு அப்நார்மலா மாற ஆரம்பிக்கும். இது டயபெட்டிஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சிம்டம். இதுலயும் நீங்க கவனிக்கலன்னா மூட்டுகள்ல வலி வராது, எலும்புகள்ல வலி வர ஆரம்பிக்கும். நீங்க சாதாரணமா உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, எனக்கு தொடை எலும்பு வலிக்குது சார், எனக்கு இந்த கை எலும்பு வலிக்குது, என்னன்னே தெரியல, என்னோட உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படிம்போம். சாதாரணமா வலி மாத்திரை சாப்பிட்டாதான் என்னோட இயக்கத்தையே நான் பண்ண முடியுதும்போ. இது எலும்பு மண்டலம். அடுத்து எலும்பு மஜ்ஜை மண்டலத்துக்கு போகும்போது உங்களோட WBC, அதாவது வெள்ளை அணுக்கள், தட்டை அணுக்களோட எண்ணிக்கையில ஒரு மாற்றம் வரும்போது உங்களோட இம்யூனிட்டி பெரிய லெவல்ல குறைய ஆரம்பிக்கும். இதுலயும் நம்ம கவனிக்கல, அடுத்த லெவலுக்கு போகுது. இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு ஆண்மையின்மை சார்ந்த சிரமமும், பெண்களுக்கு மாத விளக்குல ஏற்படுகின்ற சிரமமும், கருமுட்டையோட குவாலிட்டி குறையக்கூடிய ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். இதுலயும் நம்ம கவனிக்கலன்னா கடைசி ஸ்டேஜா போகும்போது நம்ம உடம்புல இருக்க என்டையர் ஹார்மோன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரிமானிட்டரி சிம்டம். நீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரை உட்கார வச்சு அவங்க கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இதை மேப் பண்ண முடியும். நாங்க ஒரு 20 நிமிஷம் பேஷண்ட்ஸோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்களோட ஹெல்த் அசஸ்மெண்ட் ரொம்ப ரோபஸ்டா இருக்கும். உட்காந்து அதை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு என்னைக்கு இது ஆரம்பிச்சது, அவங்க எப்படி இதை கவனிக்காம இருந்திருக்காங்க. நம்ம யோசிப்போம், சார் எனக்கு முட்டு வலி இருக்கு, எனக்கு கழுத்து வலி இருக்கு, எனக்கு கை கால் எரிச்சல் இருக்கு, எனக்கு ராத்திரியில தூக்கம் இல்லை, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவோம். நான் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. சுகர் வரப்போறதுக்கு முன்னாடி உடம்பு ஒவ்வொரு சிஸ்டமா எஃபெக்ட் ஆகி நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகளோட அடிப்படையில நம்ம உடம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ரீமானிட்டரி, அதாவது ப்ரீ டயாபெட்டிஸை 100% ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் பண்ண முடியும். இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம தயாராங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா இந்த ஒரு முயற்சி எடுத்தாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா குருஜி, நிறைய பேருக்கு இப்ப 40 வயசை கடந்தவங்களுக்கு சுகர் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனா இப்ப 20, 25 வயசு, ஏன் அதுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கூட சுகர் வருது. அதுக்கு என்ன காரணம் குருஜி? 3 காரணங்கள். முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல்குள்ள போயிட்டோம். ஒரு காலத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா, ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னா நடந்து போகக்கூடிய குழந்தைகள் அதிகம். இன்றைக்கு நடந்து போகக்கூடிய குழந்தைகள் மிக மிக குறைவு. நீங்க நடந்து போகக்கூடிய குழந்தைகளை பாத்தீங்கன்னா யாருக்குமே டயபெட்டிஸ் இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறையும் பெருசா மாறி போச்சு. அந்த காலத்துல அரிசி உணவுகளை வடிச்சு சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் இருந்து இப்ப கிராமங்கள்ல கூட குக்கர் உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. காய்கறிகளுடைய தேவையும், காய்கறிகள் புரிந்து கொண்டு ஆரோக்கியத்துக்கு அது தேவைன்னு சாப்பிட்ற ஒரு நிலை மாறி போய் அந்த இடத்துல ஆரோக்கியமற்று எல்லா குழந்தைகளும் என்ன பண்றாங்க, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, இதை தவிர பெரிய அளவுல கிடையாது. 2வது, அசைவ உணவுகளுடைய விருப்பம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய அளவுல மாறி இருக்குன்னா, இன்னைக்கு அசைவம்ங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டே ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மவுண்ட் ரோட்ல டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு அசைவ உணவு ஹோட்டல்ல நீங்க தேடணும். இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா சைவ உணவு ஹோட்டல் தேடணும். அப்படின்னா என்னாச்சு, மக்களுடைய தேவை, சுவை எல்லாமே மாறி போச்சு. பட் ஆனா அதுக்கேற்ற உடல் உழைப்பு நம்ம கிட்ட இருக்கான்னா
கிடையாது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது மன அழுத்தம்மா. இன்றைக்கு மன அழுத்தம்னா நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு 1வது படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு அவனை ஏபிசிடி எழுதுறான்னு சொன்னாலே அவனுக்கு மன அழுத்தம் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டு குடும்பம் கல்ச்சர் வந்து இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை அவங்க வெளியில போய் விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம நகரத்துல இருக்கானா கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமோ, அந்த உணர்ச்சிகளை கேட்டு அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட கிடையாது. அப்ப என்ன ஆகுது, குழந்தைகளுடைய மன அழுத்தம் அதிகமாகுது. குழந்தைகள் அவர்கள் உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்வதற்கு கூட இன்னைக்கு கேட்பதற்கு நம்ம யாரும் தயாரா இல்லாததுனால, குழந்தைகளுக்கும் இன்னைக்கு ஸ்நாக்ஸா வந்து பதப்படுத்தப்பட்ட உணவை கொடுக்கறது தான் வழக்கமாயிருக்கு. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்நாக்ஸே கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் லஞ்ச் தான். ஆனா இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயப்படுத்தி அவங்கள ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லும் போது அவன் வந்து வேக வைத்த பயிரை குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உலர்பழங்களை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால நான் அவனுக்கு வந்து சிப்ஸை கொடுத்து அனுப்புறேன், சமோசா கொடுத்து அனுப்புறேன்னு கொடுக்கும்போது எல்லாமே இன்றைக்கு உணவு மாறுது. அது குழந்தைகளுக்கு பெரிய நோயை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 10ஆவதுக்கு அப்புறம் 12ஆவது நீங்க முடிக்கிற வரையிலும் யாராவது ஒரு குழந்தை மகிழ்ச்சியா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க பாருங்க. ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கு ஹையர் செகண்டரி பசங்கள்லாம் நான் பார்க்கறேன், காலையில 6 மணிக்கு பள்ளிக்கூடம் போய் ராத்திரி 10 மணிக்கு வராங்க. அண்ட் 10 மணிக்கு வரவங்களுக்கு அடுத்த நாள் அவன் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அவன் 12 மணி வரலாம் படிக்கிறான். அந்த மன அழுத்தம், மனச்சுமை இன்னைக்கு அடோலசன்ட் ஏஜ் 14 இயர்ஸ்ல இன்னைக்கு சுகரை கொண்டு வருது. அதே போல பிரெக்னன்சில இன்னைக்கு பெண்கள் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய ப்ரிகாஷன்ஸ் இன்னைக்கு மறந்து போனதுனால இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்சுலின் டிபெண்டா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயோட பிறக்கிறத பாக்குறோம். இதை விட பெரிய காரணங்கள் என்ன வேணும்? இவ்வளவு பெரிய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட குருஜி, இப்ப வந்து இத்தனை காரணிகள் இருந்தாலும் கூட இதுக்கு பிறகாவது வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், சுகர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குருஜி? சரி, பொதுவா வந்து இது ரொம்ப அழகான ஒரு கேள்விமா. ஏன் தெரியுமா, இன்னைக்கு கோதுமை நல்லதா, பாரம்பரிய அரிசி வகைகள் நல்லதா, திணை வகைகள் நல்லதா அப்படின்ற ஒரு நிறைய விவாதங்கள், குழப்பங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா, நம்ம உடம்பு எப்படியோ அதை பொறுத்து நம்முடைய உணவு முறை மாறினா தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம அரிசி அதிகமா சாப்பிட்ற ஒரு இடத்துல இருக்கோம், அதனால இங்க வந்து சர்க்கரை நோய் அதிகம்னு பொதுவாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல். இப்ப நீங்க அமெரிக்கா போங்க, அவன் பிரெட் தான் சாப்பிட்றான், கோதுமை உணவு தான் சாப்பிட்றான், அப்ப அங்கேயே சர்க்கரை அதிகமா இருக்கு. நீங்க வட இந்தியா போங்க, பஞ்சாப் போங்க, யூபி போங்க, அவங்க சாப்பிட்றதெல்லாம் பெரும்பாலும் கோதுமை உணவுகள் தான், அப்ப அங்கேயே சர்க்கரை அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு கோதுமையோ அரிசியோ சர்க்கரைக்கான காரணமோ சர்க்கரை குறைவதற்கோ அதிகமான காரணம் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். நம்முடைய ஜீரண மண்டலம் தான் இன்றைக்கு இதை நிர்ணயிக்கக்கூடிய காரணம். அப்ப அந்த ஜீரண மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு ஏற்றாற் போல அது கூடவே நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமாங்கிற ஒரு புரிதலோடு இந்த நோயானது. இப்போ ஒரு வாத உடம்புக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கோதுமை உணவை கொடுத்தாலே சர்க்கரையை ரொம்ப அழகா கட்டுப்படுத்த முடியும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. காலையில கோதுமை தோசை, மதியம் சோறு, ராத்திரிக்கு கோதுமை உப்புமா, இதை நீங்க ஸ்ட்ரிக் பண்ணீங்கனாலே அவங்க சர்க்கரை நோயை ரொம்ப வேகமா கட்டுப்படுத்துறத பார்க்கலாம். அதே உணவை கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட்டிங் தான், 300 350 போய் நிற்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேர் சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் கூட அவரவர் உடலமைப்புக்கு ஏற்றாற் போல உணவு முறைகளை கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல ஒரு சின்ன ஒரு அழகான விஷயத்த நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். என்னன்னா, 1 கிலோ எடை நம்ம உடம்பு இருக்குன்னா அந்த 1 கிலோ எடைக்கு 5 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை நம்ம சேர்க்கணும். இப்ப நம்ம 50 கிலோ எடை இருக்கோம்னா 250 கிராம் ஃபைபர் இருக்கக்கூடிய உணவை நீங்க சேர்க்கணும். நம்ம காய்கறிகள் சொல்றோம், கீரைகள் சொல்றோம், உலர்பழங்கள் சொல்றோம், இதெல்லாம் கால்குலேட்டிவா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம்னா, அதாவது நம்ம உணவு எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தது இப்ப ஹெல்த் இல்லாம போயிருக்குன்னு ஒரு உதாரணம். நீங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது உங்க வீட்டுல இட்லி பண்ணா கூட சட்னி பண்ணுவாங்க. இட்லி வந்து ஹை கார்போஹைட்ரேட், ஹை புரோட்டீன், நான் ஃபைபர் டயட், அதுல நார்ச்சத்தே கிடையாது. ஆனா சட்னி வந்து தேங்காயும் மற்ற பொருட்களும் வைத்து செய்யும் போது ஹை ஃபைபர் டயட். ஸோ இட்லியோட நீங்க சட்னி சாப்பிடும்போது உங்களோட சுகர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனா இன்னைக்கு நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்கு, சட்னி செய்வதை விட சாம்பார் சார்ந்த உணவுகளை சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம மாறி இருக்கோம். அப்போ இதுலயும் நார்ச்சத்து கிடையாது, இதுலயும் நார்ச்சத்து கிடையாது, ஹை புரோட்டீன் ஹை கார்போஹைட்ரேட் டயட்னு வரும்போது
சுகர் வந்து அதிகமாகுது. ம். கலாச்சாரமா நம்ம பார்த்தோம்னா வீட்டுல முதல்ல துவையல் வைப்பாங்க சாப்பாட்டுக்கு. துவையல் நார்ச்சத்து இருக்க உணவு, நீங்க உணவுல பிணைஞ்சு சாப்பிடுவீங்க. அவியல், மசியல், பொரியல், கூட்டு இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு Fry. ஜஸ்ட் ஆயில் ஃப்ரைடு ஒரு ஃபுட்டு ஒண்ணு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இதுக்கு மேல கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆகுது, நீங்க சாப்பிட்ற 250 கிராம் அரிசியோட நீங்க சாப்பிட வேண்டிய 200 கிராம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு இதை சாப்பிட்றதுனாலதான் இன்னைக்கு சர்க்கரை வரத்துக்கு வாய்ப்பும் எடை கூடுறதுக்கான வாய்ப்பும் நமக்கு அதிகமா இருக்கு. பட் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அரிசியோட அளவை குறைச்சி நிறைய காய்கறிகள், கீரைகள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரு காய் ஒரு கீரை போதும். அரிசி ஒரு கப்புனா ஒரு கப்பு காய், ஒரு கப்பு கீரை, அதை எடுத்தீங்கன்னா போதும். இனிப்புகளை நேரடியா உணவுல சேர்க்காம இருந்தா போதும். இது வந்து பேசிக் திங். ஆனா ஒரு ப்ராப்பர் டயட் எனக்கு வேணும், எனக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், எனக்கு உடற்பயிற்சி, அதே போல தியானம், அது கூட எனக்கு ஒரு ப்ராப்பர் டயட் இருந்தா போதும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் நம்ம எடுத்தோம்னா, அப்ப கிளீனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடம்போட தன்மை என்ன, உடம்புல இருக்க வியாதியோட தன்மை என்ன, அந்த புரிதல்ல சர்க்கரை நோயை நம்ம அணுக ஆரம்பிச்சோம்னா ரொம்ப அழகா சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். சில வகையான சர்க்கரையை குணப்படுத்தலாம். கண்டிப்பா. ஒரு தெளிவான ஒரு புரிதல், சர்க்கரை நோய்னா என்ன அப்படின்ற புரிதல் வந்து எங்க எல்லாருக்குமே ஏற்படுத்தினீங்க. கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி குருஜி. வணக்கம்.